வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே சப்பாத்தி பரோட்டான்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபிங்க. இது செஞ்ச பிறகு ஒரு நாள் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். இப்போ 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கப்பில் தான் நான் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த குக்கிங் ஆயில் உப்பு தண்ணியோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நார்மல் பச்சரிசி மாவு. இப்போ மாவு சேர்த்ததை சிம் பண்ணிவிடுங்க. சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க, கட்டி இல்லாத கலந்து விடுங்க. இப்போ 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே விடுங்க, இது ஆறட்டும். இப்போ இன்னொரு சைடு ஒரு பவுல் எடுத்துங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 3/4 கப் மைதா மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நான் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மாவோட. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாகவே பிசைந்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம். நம்ம போலிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக பிசைந்துருக்கோம் பாருங்கள். இப்போ இது நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ மாவு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இப்போ இதை கட்டி இல்லாத நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா இப்போ நான் 1/2 கப் அளவு நம்ம மாவு எடுத்த கப்புலேயே 1/2 கப் அளவு தண்ணி வெதுப்பாக காய வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது. அதை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசைந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. மாவு மேலே காஞ்சி போகாது இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எடுக்க சொல்லுவேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும். சப்போஸ் நீங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டு மாவு மேலே காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா வெதுப்பாக தண்ணி வச்சு ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கின்னு செய்யுங்க. இப்போ நான் எல்லா மாவுமே உருண்டை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடு பாருங்கள், மைதா மாவு நல்லா அரை மணி நேரமாக ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் 1/4 பாகம் அளவு தான் நம்ம மைதா மாவு எடுக்கணும். நிறைய எடுத்துடாதீங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மெலிசாக இந்த மாதிரி கையிலே தட்டிங்க. இப்போ அதுக்குள்ளே இதை வச்சுட்டு அரிசி மாவு நம்ம உருண்டை வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போலி எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ண சொல்ல நம்ம உள்ளே வச்சுருக்கிற அரிசி மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு எது ஒன்றாலும் கீழே தூவி விட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருக்கோம் பாருங்கள். திக்னஸ் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒட்டாது கையில். இப்போ சூடான தவாவில் சேர்த்துடலாம். இந்த ரொட்டி சேர்த்ததுமே ஃப்ளேம் மீடியமாக வச்சுடுங்க. இப்போ சேர்த்ததுமே கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அப்போ திருப்பி விடுங்க. இதுக்கு மேலே ஆயில் நெய் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம், எதுவுமே சேர்க்காதே. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் நெய் எதுவுமே சேர்க்கல. எந்த அளவுக்கு நல்லா எழும்பி வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்பவே பக்காவாக இருக்குங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை சேர்த்ததுமே லைட்டாக பபுள்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டதும் லைட்டாக நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாவே நம்மளுக்கு நல்லா எழும்பி வரும்.
இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காதே இந்த அளவுக்கு நல்லா எழும்பி வருது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததோ இதையும் எடுத்துடலாம். நான் எல்லாமே செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லைன்னா தக்காளி தொக்கு இது 3மே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து இதோட மட்டன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.